களத்திலே இவர்கள் யார் முகத்தை காட்டி அரசியல் செய்கிறார்களோ அவர் களத்துக்கு வரணுங்க. சிஎம் நீங்க சொல்லக்கூடாது இவர் சிஎம்மா. நான் கேட்கிறேன், சிஎம்முக்கு 1000 வேலை இருக்கு. விஜய்க்கு என்ன வேலை இருக்கு? ஜனநாயகனுக்கு டப்பிங் பேசுற வேலை தானே இருக்கு. வேற என்ன வேலை இருக்கு? விஜய் என்ன செய்யறாரு? விவசாயம் பாக்குறாரா? தொழிற்சாலை நடத்துறாரா? என்ன செய்யறாரு? சினிமாவில் எவனோ கதை எழுதுறான், யாரோ மேக்கப் போடுறான், யாரோ இசையமைக்கிறான், யாரோ பாட்டு எழுதுறான், யாரோ எடிட் பண்றான். நீ ஒரு பத்திரமா ஒரு கேரவன்ல உட்காந்துக்கிட்டு இடையில 2 டைலாக் பேசிட்டு மறுபடியும் கேரவன்ல ஏறி போறீங்க. உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு நான் கேட்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் விசேஷத்துக்கு வர்றது மாதிரி வந்துட்டு மாசத்துல நீங்க காலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா வருடாந்திர விடுமுறை நாட்கள்னு வச்சிருப்பாங்க. காலத்துக்கு பின்னட்டியில அரசு விடுமுறை நாட்கள், இந்து பண்டிகைகள், இஸ்லாமிய பண்டிகைகள், கிறிஸ்தவ பண்டிகைன்னு வச்சிருப்பாங்க. வருஷத்துல இத்தனை நாள் விடுமுறை. அது மாதிரி ஒரு மாசத்துல வருஷத்துல நான் 10 நாள் மட்டும்தான் நான் களத்துக்கு வருவேன்னு சொல்லக்கூடிய ஒருவரை நம்பிக்கொண்டு இந்த நாட்டினுடைய எல்லா அதிகாரத்தையும் ஒப்படைச்சிருவாங்களா? மக்களே, வாக்காளர்கள் ஒப்படைச்சிருவாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களுமே விஜய் ரசிகர்களா? நான் கேட்கிறேன். ரசிகர் மன்ற தேர்தலா இது? சட்டமன்ற தேர்தலா? ரசிகர் மன்ற தேர்தலாங்க. சட்டமன்ற தேர்தல் தான். அப்ப ரசிகர் மன்றத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு நீங்க என்ன செய்ய முடியும்? கோழி முட்டையில புல் புடுங்கிற வேலையா உங்களுக்கு? களத்துக்கு வராத ஒருவரை எப்படி மக்கள் நம்புவான்?